ஒடுக்கப்பட்டவர்கள் சார்பாக கேட்கிறேன் உரிமை, அடைக்கப்பட்டவர்கள் சார்பாக. பேச்சுரிமை சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஒரு 2-3 நாட்களுக்கு முன்பு சினிமா துறையைச் சேர்ந்த பாடகி சுசித்ரா அந்த மிர்ச்சி ரேடியோவில் தான் முதல்ல அந்த அம்மா வந்தாங்க. அதன் பிறகு அந்த அம்மா பாடகியாக அறிமுகமாகி சினிமா துறையில் கால் பதிச்சாங்க. அந்த அம்மா தன்னை பாலச்சந்தர் மிகவும் தவறாக கெட்ட எண்ணத்துடன் நடத்தியதாக ஒரு ஸ்டேட்மெண்ட்டை இப்போ கொடுக்குறாங்க. பாலச்சந்தர் இறந்து பல வருஷங்கள் ஆயிடுச்சு. இயக்குனர் இமயம் பாலச்சந்தர், இயக்குனர் சிகரம் பாலச்சந்தர் அவர்கள் இறந்து பல வருடங்கள் ஆயிடுச்சு. அவங்களுடைய அந்த பேட்டி சம்பந்தமாக அந்த அம்மா கொடுத்த ஒரு செய்தி சம்பந்தமாக மீடியா சர்க்கிள்ங்கிற ஒரு யூடியூப் சேனலில் இந்த கிருஷ்ணவேல் என்ற பெரியாரிஸ்ட் பேசுகிறார். கருப்பு சொட்டை போட்டுக்கிட்டு பேசுவார்ல கிருஷ்ணவேல், பெரியாரிஸ்ட்னு சொல்லி காட்டிக்கிறாரு. அந்த கிருஷ்ணவேல் பேசியிருக்காரு. அவருக்கு பாலச்சந்தரையும் தெரியல, பாலச்சந்தர் படங்களையும் தெரியல. அப்புறம் எதுக்கு பேசுறாரு? இப்போ திக்கி திணறி பேசுறாருங்க, உளறி வச்சிருக்காரு. ஒரு அரைவேக்காட்டுத்தனமான ஒரு காணொளினா அதுதான். தயவு செய்து பாலச்சந்தரை பற்றி தெரிஞ்சுக்கிறங்க, அவர் படங்களை பார்த்துட்டு வந்து பேசுறங்க மிஸ்டர் கிருஷ்ணவேல். அதை சொல்லுவதற்காக நமக்கு பாடகி சுசித்ரா மேட்டருக்குள்ள போக வேணாம். அது நடந்து பல வருடங்கள் ஆகிவிட்டதாக சொல்லுகிறார். மறுப்பு சொல்லுவதற்கோ பதில் சொல்லுவதற்கோ வாய்ப்பில்லாத ஒரு மனிதன், இறந்து போன மனிதன் மேல் குற்றச்சாட்டுகளை அடுக்குவது என்பது ஒரு தவறான விஷயம். அவர் மறுப்பு சொல்றதுக்கு அவருக்கு வாய்ப்பில்லை. அவர் இறந்துட்டார். உயிரோட இருக்கையில் சொல்லியிருக்கணும் அந்த அம்மா. ஆகவே அந்த சப்ஜெக்டுகளை நம்ம போக வேணாம். அது போனால் பெரிய விஷயமாக போகும். இவர் பாலச்சந்தரை பற்றி ரொம்ப கேவலமாக பேசியது, அதை பற்றி யாருமே இப்போ பேசலை. அதைத்தான் நாம் பேச போகிறோம். இது வாய்ஸ் ஆஃப் தமிழ் வழங்கும் பேச்சுரிமை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை அழுத்துங்க. அவர் ஆரம்பத்தில் என்ன சொல்றாரு, அதாவது யாரையுமே ரொம்ப கேவலமா எடுத்தெறிஞ்சு பேசுவார். அவருடைய எண்ணம் எப்படின்னா, எல்லா விஷயத்துக்குமே பெரியார் தான் தீர்வு. நான் பெரியாரை பற்றி தவறாக சொல்லலை. பெரியாருடைய தமிழகத்திற்கு, தமிழ் நிலத்திற்கு இந்த பெரியார் ஆற்றி இருக்கிற சேவை மிகப்பெரியது, அளப்பரியது. அதை பற்றி நம்ம ஒன்றும் சொல்லலை. நாம் தந்தை பெரியார் என்று தான் சொல்லுகிறோம். அதில் மாற்றுக்கிறதுக்கு இடமில்லை. ஆனால் எல்லா விஷயங்களுக்குமே பெரியார் தான் தீர்வு அப்படின்னு நினைக்கிறது ஒரு பைத்தியக்காரத்தனமான. ஹார்ட் அட்டாக் வந்தால் கூட, சளி பிடிச்சா கூட எல்லாத்துக்குமே பெரியார் தீர்வாயா? அந்த மாதிரி ரீதியிலே பேசுகிறவர் அவர். படம் எடுத்தால் பெரியார் பாணியில் எடுக்கணும், எங்கே என்ன நடந்தாலும் பெரியார் பாணியில் நடக்கணும், அது அவருடைய விருப்பம். ஆனால் அதை அளவுகோலாக வைத்துக்கொண்டு பெரியார் இருக்கிற ஒரு ஸ்கேலை வச்சுக்கிட்டு பாலச்சந்தரை அளப்பது, எல்லாரையும் அளப்பது என்பது ஒரு வேடிக்கையான விஷயம். அந்த காணொளிக்காக பேட்டி கண்டவர், அவரும் அந்த சகோதரரும் அவரும் வாயை மூடிக்கிட்டு கம்முன்னு இருந்தார். பேச விட்டுவிட்டு சும்மா எதையாவது பேசுங்க அப்படிங்கிறது தானே. இவர் என்ன சொல்றாரு, பாலச்சந்தர் என்னையா, அவங்கெல்லாம் அந்த பாலச்சந்தர் அந்த பிராமின் பசங்கள்லாம் அவங்கெல்லாம் என்ன கதைங்கிற ஒரு நாடகம்னு ஒரு ஒன்றும் போட்டுக்கிட்டு தெரிஞ்சாங்க. இந்த நாடகம் சும்மா, அதில் சிரிப்பே வராது, எதுக்குமே சிரிப்பு வராது. அந்த நாடகத்தை ஆகா ஓஹோன்னு தினமலர், தினமணி போன்ற அவங்க பிராமின்ஸ் நடத்துகிற பத்திரிகையில் பெருசாக தூக்கி எழுதுனாங்க. அதனால அது ஒரு பெரிய நாடகம்னு பார்த்தாங்க. அப்படியே சினிமாவுக்கு வந்தார். அந்த சினிமாவையும் பெருசாக ஆகா ஓஹோன்னு தூக்கி எழுதுனதுனால தான் அவங்க பெரிய அளவில் நின்றாங்க. இல்லாட்டினா அவங்கெல்லாம் ஒரு டைரக்டரே கிடையாதுங்கிறாரு. சரி, உங்க கூற்றுப்படியே தினமலரும் தினமணியும் பிராமின்ஸும் எழுதியே அந்த பத்திரிகையில் எழுதித்தான் அவங்க நின்றாங்கன்னா, ஏக் தூஜே கலியை எடுத்தார்ல, இந்தியா முழுவதும் இந்தி பகுதிகளில் எவ்வளவு பெரிய வெற்றி அடைந்த அந்த படத்தை தினமலரையும் தினமணி பத்திரிகையையும் இந்திக்காரையும் படிச்சுட்டா படத்தை பார்த்தா லூசுத்தனமா பேசக்கூடாது. என்ன அவள் ஒரு தொடர்கதையை பற்றி இந்த ஆளு சொல்லியிருக்கிறதைய பெரிய ஆச்சரியமா வேடிக்கையா இருக்கு. அவள் ஒரு தொடர்கதை பற்றி சொல்றாரு, அது ஒரு படமாங்கிறாரு. புரட்சிகரமான படம் அந்த படம். உங்களுக்கு என்ன தெரியும் பாலச்சந்தரை பற்றி? எவ்வளவு பெரிய புரட்சி பண்ண படம் அது. அந்த படத்தை அதில் பெண்கள் வேலை போகக்கூடாதுன்னு பிற்போக்குத்தனமாக சொல்லியிருக்காராம் பாலச்சந்தர். படம் பார்த்தீங்களா சார்? நீங்கள் படத்தை பார்த்தீங்களா?
இவ்வளவு கேவலமா பேச முடியுமா ஒரு மனுஷங்கிறது? அந்த அந்த காணொலியை பாருங்க, தயவு செய்து சந்தர்ப்பம் கிடைத்தால். அதன் பிறகு இந்த காணொலியை பாருங்க. எதுக்காக சொல்லுகிறேன்னா, அந்த படம் எவ்வளவு அழகாக செதுக்கி செதுக்கி எடுத்திருந்தார் பாலச்சந்தர். ஒரு காட்சி, சுஜாதா வந்து அவ தான் அந்த உழைக்கிறவ, அவ தான் ஆஃபீஸ் போயிட்டு வந்து அந்த குடும்பத்தையே தாங்குறா. அப்பா வந்து குடும்பத்தை விட்டுட்டு ஓடி போயிட்டார். அண்ணன் ஜெய் கணேஷ் பொறுப்பு இல்லாமல் சுத்தி திரிகிறவர். எல்லாருமே புதுமுகம். சுஜாதா புதுமுகம், ஜெய் கணேஷ் புதுமுகம், ஸ்ரீபிரியா புதுமுகம். கமல் மட்டும் 1-2 படங்கள்ல தலை காட்டினாரு. அதுல ஒரு மிமிக்ரி ஆர்டிஸ்ட் அவர் வருவாரு. அப்புறம் விஜயகுமார் ஒரு கெஸ்ட் ரோல் மாதிரி வருவார். இப்ப இந்த குடும்பத்தையே அவ தான் தாங்குறா. அவ ஒருத்தி தான் உழைக்கும் பிரெட் வின்னர். அவங்க தான், அந்த சுஜாதா மட்டும்தான் ஆபீஸ் போயிட்டு வந்து இந்த எல்லா குடும்பத்துக்கும் சோறு போட்டுக்கிட்டு இருக்காங்க. அது தம்பிகளுக்கு ஒருத்தனுக்கு கண்ணு தெரியாது, அண்ணன் பிள்ளைங்க, இவங்க எல்லாரையும் தாங்கி நிற்கிறாங்க சுஜாதா. இதுல விஜயகுமாரை காதலிக்கிறா. அவ எப்படா யாராவது ஒருத்தர் வந்து நமக்கு உதவி பண்ணுவாங்களா, இந்த அண்ணனும் இப்படி வேலை வெட்டி இல்லாம சுத்தி திரிகிறானே, உதவிக்கு யாருமே இல்லைன்னு சொல்லி நொந்து போய் அப்படியே எப்பதான் நமக்கு கல்யாணம் நடக்கும்னு வாழ்க்கையை நகர்த்தி கொண்டே இருக்கும் பொழுது ஒரு லெட்டர் வருது. அப்பா ஊர்ல இருந்து வர்றாரு அப்படின்னு. ஒரே சந்தோஷம். அப்பா வந்துட்டா இவளுடைய என்ன அப்பா வந்துட்டா ஏதோ 8 வருஷம் பெருசா சம்பாரிச்சு பணம் நிறைய கொண்டு வந்துருவாரு. இங்க வந்து அவர் குடும்பத்தை பொறுப்பை பார்த்துக்கிடுவாரு. நம்ம கல்யாணம் பண்ணிட்டு போயிடலாமே விஜயகுமார் அப்படிங்கிறதுல சந்தோஷமா ஒரே ஆட்டம் பாட்டம். அந்த சீன் ஆடிட்டு இது பண்ணிட்டு அவங்க ஆபீஸ் போயிடுவா. சாயங்காலம் வருவா. நேரத்தோட ஆஃபீஸில் சொல்லிட்டு வருவா, எங்கள் அப்பா இன்னைக்கு வர்றாரு, நான் நேரத்தோட போகணும்னு சொல்லி. எல்லாம் ஆச்சரியமாக பார்ப்பாங்க. ஏன்னா கரெக்டாக இருப்பா கவிதா. எப்போ பஸ் ஏறுனா கரெக்டான டைம், வந்தால் ஆஃபீஸ் முடிஞ்சா கரெக்டான டைம், நெருப்பு மாதிரி இருப்பாள். அதில் ஒரு டயலாக் அருமையாக இருக்கும். உனக்கு உன்னுடைய காதலிக்கிறவ கர்வம் பிடிச்சவளா இருக்கிறாளே அப்படின்னு சொல்லி விஜயகுமார் அம்மா சொல்லுவா. அதுக்கு சுஜாதா சொல்லுவா, கல்யாணத்துக்கு முன்னாடி கர்ப்பமாக தான் இருக்கக்கூடாது, கர்வத்தோடு இருக்கலாம் அப்படின்பா. இதுதான் எனக்கு பிடிச்சது விஜயகுமார், இதுதான் அவள்கிட்ட எனக்கு பிடிச்சதுன்னு விஜயகுமார் அந்த இடத்துல சொல்லுவார். அற்புதமான வசனம். இப்போ அவர் வர்ற சுஜாதா வீட்டுக்கு வரும்போது ஒரு சாமியார் தாடி வளர்த்துக்கிட்டு தோளில் ஒரு துணி மூட்டையோட ஒரு பரதேசி கோலத்தில் உட்காந்துக்கிட்டு எல்லாருக்கும் திருநீர் கொடுத்துக்கிட்டு இருப்பாரு. அவங்க அம்மா கும்பிட்டு விழுந்து திருநீர் வாங்கிட்டு இருப்பாங்க. வந்த உடனே கோபம் சுஜாதாவுக்கு அப்படி இருக்கு. யாருமா இந்த பரதேசி அப்படி? அம்மா சாமியாரா வந்திருக்காருமா உங்க அப்பா. சாமியாரா தான் வருவாருங்க. சாமியாரா வந்திருந்தா கூட பரவாயில்ல, இவர் பரதேசி எவ்வளோமா வந்திருக்காரு அப்படின்னு சொல்லுவார். அப்ப அந்த திருப்பி அவங்க அப்பாவா வந்திருக்கிற பரதேசி கோலத்தில் இருக்கிறவர் சொல்லுவாரு, கவிதா துரும்பா இழைச்சி போயிட்டா, இந்த குடும்பம் நல்லா இருக்கணுங்கிறதுக்காகத்தான் நான் ரிஷிகேஷ்ல இருந்து பத்ரிநாரத்துல இருந்து எல்லா கோயில் குளங்கள்லையும் போய் பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு வந்திருக்கேன் அப்படிம்பாரு. பிரார்த்தனையின் மூலம் குடும்ப கஷ்டம் தீரும்னு சொன்னா இந்த நாட்டில் எதுக்கு சாமி கம்பெனிகள், தொழிற்சாலைகள், இதெல்லாம் இந்த நாட்டில் எதுக்கு? பிரார்த்தனை மூலமாவே எல்லாம் வறுமை எல்லாமே தீர்ந்து போயிரும்னு சொன்னா எதற்காக தொழிற்சாலைகள், கம்பெனிகள் அப்படின்னு சொல்லி சுரீர்னு சாட்டையால் அடிச்ச மாதிரி கேட்பா. நோஸ்கட் பண்ணுவோம், அட்டகாசமா பேசுவா அந்த இடத்துல. அதன் பிறகு அவர் கிளம்புவாரு. கிளம்புறது கூட இவ தான் சொல்லுவா, சரி நான் இப்படியே ராமேஸ்வரம் போற வழியில இங்க வந்தேன் பார்த்துட்டீங்கல்ல, சுவாமிகள் தன் பயணத்தை தொடரலாம் அப்படின்பா. சுவாமிகள் தங்கள் பயணத்தை தொடரலாம்னு உடனே இருந்து ஒரு வாய் சாப்பிட்டு போக சொல்லுமா அப்படின்பா அவங்க அம்மா. ஏமா 1000 அன்னசத்திரம் இருக்கு, அங்கே போய் சாப்பிடுக்க சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கிளம்புங்க அப்படின்ட்டு உள்ள போயிடுவா. அவர் எந்திரிச்சு அவர் மனைவி கிட்ட விடை வரும்போது சொல்லுவாரு, பார்வதி கவிதா சொல்றதுல நியாயம் இருக்கு, தவறே கிடையாது. ஒரு மனுஷன் துறவரத்தை, அதாவது ஒரு மனுஷன் குடும்பத்தை உதறி தள்ளுறதுக்கு எதுவும் தேவையில்லை. குடும்பத்தை உதறி தள்ளிட்டு போறதுக்கு எதுவும் தேவையில்லை. நிமிஷத்தில் உதறி தள்ளிட்டு போயிடலாம். ஆனா துறவரத்தை உதறி தள்ளுறதுக்கு தைரியம் வேணும்,
அந்த தைரியம் எனக்கிட்ட எதுவும் இல்லைம்மா அப்படின்னு சொல்லிட்டு நான் கிளம்புறேன் அப்படின்ட்டு போயிடுவார். இதில் பெரியாருடைய கருத்துக்களை தானே பாலச்சந்தர் சொல்லியிருக்காரு, இல்லை வேற என்ன சொல்லியிருக்காரு மிஸ்டர் கிருஷ்ணவேல்? இந்த நாட்டில் பிரார்த்தனையின் மூலம் எல்லாமே தீர்ந்துவிடும், எல்லா பிரச்சனைகளும் தீர்ந்துவிடும் என்றால் எதுக்குங்க கம்பெனி தொழிற்சாலைகள் எதுக்கு அப்படின்னு கேட்குறாளே, அவளா பிற்போக்குவாதி? சுஜாதாங்கிற கேரக்டரா பிற்போக்குத்தனமானது? இந்த படம் மட்டும் பாலச்சந்தர் எடுத்த வறுமை நிறம் சிவப்பு, அதில் கமலஹாசன் ஒரு கம்யூனிஸ்டாக வருவான், இடதுசாரி சிந்தனையோடு வருவான். அவன் கமலஹாசன் தன்னுடைய வீட்டை விட்டு போயிடுவார். அவங்க அப்பா என்ன சொல்லுவார், நம்ம ரொம்ப பாரம்பரியமான குடும்பப்பா, ஆச்சாரமான குடும்பம், நீ என்னையோட தம்பூரா கற்றுக்க, இசை கற்றுக்க, இந்த தொழில் அருமையான தொழில், நீ இப்படியே வா அப்படிம்பாரு. அவருக்கு அது பிடிக்கவே பிடிக்காது கமலுக்கு. வீட்டை விட்டு போயிடுவார். எம்ஏ படித்து முடிச்சுட்டு கடைசியாக வேலை தேடி எங்கேயும் கிடைக்காம டெல்லியில் போய் ஒரு பார்பர் ஷாப்பில் தொழில் கற்றுக்கிட்டு ஷேவ் பண்ணி இது பண்ணிக்கிட்டு அந்த தொழில் பண்ணிக்கிட்டு பொழைச்சிக்கிட்டு இருப்பார், சாப்பிட்டுக்கிட்டு இருப்பார். அவங்க அப்பா டெல்லிக்கு வருவார். ஒரு இசை நிகழ்ச்சிக்காக வந்திருக்கவர் ஷேவ் பண்ணிட்டு போகிறதுக்காக பூர்ணம் விஸ்வநாதன் கமலுடைய கடைக்கே வந்துடுவார். இதுதான் சீன். அதில் 2 பேருக்கும் தகப்பனுக்கும் மகனுக்கும் இடையில அப்பா அப்படிமா அவர் மகன்னு சொல்கிறதுக்கே அவருக்கு ரொம்ப கூச்சமாக இருக்கும். இந்த வேலையை பார்க்குற அப்படிம்பார் பூர்ண விஸ்வநாதன். ஏன்பா, இந்த தொழிலில் மரியாதை இருக்குது, இதை யாரையும் ஏமாத்தலை, திருடலை, பொய் சொல்லலை, எனக்கு வேலை கிடைக்கிற வரைக்கும் நான் இந்த வேலை செய்கிறதுல ஒன்றும் தப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கமல் சொல்வார். நான் எடுத்த முடிவு சரின்னு சொன்னால் நீங்கள் வந்து உட்காருங்க, இல்லாட்டினா நீங்கள் உங்களுடைய கொள்கை தான் பெருசு அப்படின்னா நீங்கள் போகலாம் அப்படின்பா. அப்புறம் அவங்க அப்பா உட்கார்ந்து ஷேவ் பண்ணிட்டு போவார். அந்த காட்சி எவ்வளவு அருமையாக இந்த மாதிரி இடதுசாரி கொள்கையெல்லாம் சொன்னவர் பாலச்சந்தர். அதன் பிறகு அபூர்வ ராகங்களில் அவர் ஒரு புரட்சியாளராக ஒரு படத்துக்குள்ள எப்படிப்பட்ட விஷயங்களை எத்தனை விஷயங்களை வைக்க முடியுமோ அவ்வளவுதான் வைக்க முடியும். கமர்ஷியல் ரீதியாக வெற்றி அடைய வேண்டும். பல்லாயிரக்கணக்கான மக்கள், லட்சக்கணக்கான மக்கள் பார்த்தால்தான், பல லட்சம் மக்கள் தியேட்டர்களுக்கு வந்து ஜாதி சமயம் இல்லாமல் ஒன்னா மண்ணா இங்கே அந்த டூரிங் டாக்கீஸில் கொட்டகையில் உட்கார்ந்து பார்க்க வைப்பதுங்கிறது ஒரு சாதாரண விஷயம் இல்லை. அப்படி பார்க்க வைத்தர் பல லட்சம் மக்களிடம் இந்த மாதிரி கருத்துக்களை கொண்டு சென்றவர் பாலச்சந்தர். அவரை போய் அவர் ஒரு பிற்போக்குவாதின்னு சொல்றாரு. மரோச்சரித்திரா தெரியுமாயா? மரோச்சரித்திரா 1 வருஷம் ஓடினது இதே சென்னை ஆனந்த் தியேட்டர்ல. எவ்வளவு அருமையான படம் மரோச்சரித்திரா. எத்தனை புதுமுகங்களை, அற்புதமான கலைஞர்களை அவர் தமிழுக்கு தந்தவர். சரிதா, கமலஹாசன், ஏன் ரஜினிகாந்த் சூப்பர் ஸ்டார்னு கொண்டாடுறீங்களே, ரஜினிகாந்த், கமலஹாசன், படாபட் ஜெயலட்சுமி, சுஜாதா, ஜெய் கணேஷ், சரிதா, இந்த மாதிரி அற்புதமான கலைஞர்களை எல்லாம் தமிழுக்கு தந்தவர் பாலச்சந்தர். அவரையும் பெரியாருங்கிற ஸ்கேலை வச்சு அளந்து அவருக்கு ஒண்ணுமே தெரியாது. அவரையும் பிராமண கண்ணோட்டத்தோடு அணுகி, பிராமின்ஸ்னா இப்படித்தான், பிராமண பத்திரிகைகள் எழுதியதனால தான் அவங்க வெற்றி பெற்றார்கள், அவர்களுடைய நாடகத்தை எல்லாம் பார்க்கவே முடியாது, சிரிப்பே வராது. என்னையா அது பைத்தியக்காரன் தானே. தயவு செய்து ஒருவரை பற்றி, வெற்றி அடைந்த மனிதர், திறமைசாலிகளை பற்றி பேசுறதுக்கு முன்னாடி அதை தயவு செய்து நடுநிலை கண்ணோட பாருங்க, நடுநிலையோட அவர்களுடைய படத்தை பாருங்க. இல்லைன்னா விமர்சிக்காதீங்க, கடந்து போயிருங்க. இதுதான் நாம் உங்களுக்கு சொல்லுகின்ற செய்தி. எடுத்தேன் கவிழ்த்தேன்னு எல்லாத்துக்குமே பெரியாருங்கிற ஒரு ஸ்கேலை வச்சுக்கிட்டு, அந்த ஸ்கேலை வச்சுக்கிட்டு பார்த்தா இந்த காமாலை கண்ணனுக்கு கண்டதெல்லாம் மஞ்சள்னு சொல்லுவாங்கல்ல, மஞ்சள் கண்ணாடி, மஞ்சள் கண்ணோட பார்த்தா எல்லாமே மஞ்சளா தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு, பெரியார் என்ற அளவுகோலில் பார்த்தால் அப்படித்தான் தெரியும். ஆனால் உங்களை மாதிரி ஆளுங்க தான் பெரியாருக்கு இழுக்கை ஏற்படுத்துகிறீர்கள், பெரியாரை அந்நியப்படுத்துகிறீர்கள். சக மனிதர்களிடமிருந்து, மற்ற மனிதர்களிடமிருந்து பிரித்து, நாங்கள் தான் பெரியாரை காப்பாற்றுறோம், நாங்கள் தான் பெரியார் அப்படின்னு சொல்லிட்டு பெரியாரை மற்றவர்களிடமிருந்து பிரித்து கொண்டு போகிறது, மக்களோடு அவரை அதாவது மக்களோடு மக்களாக பெரியார் செத்தை, பெரியாருடைய கொள்கையை கலக்க விடாமல், பரவ விடாமல் அவரை ஒரு தனி கூண்டுகளை வச்சு பூட்டி வைக்கிறது உங்களை மாதிரி ஆளுகளை. தயவு செய்து விலகுங்க. பெரியாரை வந்து மக்கள்கிட்ட கொண்டு வாங்க. இன்னும் பல லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மக்களிடம் நாடு முழுவதும் பெரியார் சென்றடைய வேண்டியிருக்கிறது. குறுக்கே நிற்பவர்கள் இந்த கிருஷ்ணவேல் போன்ற அரைவேக்காடுகள். மீண்டும் ஒரு காணொலியிலே சந்திக்கிறேன். இது வாய்ஸ் ஆஃப் தமிழ் வழங்கும் பேச்சுரிமை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை எடுத்துங்க. அப்பதான் நம்ம போடுற காணொலி ஒவ்வொன்றும் உங்களை வந்து சேரும்.
கமெண்ட் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், அதிகமாக ஷேர் பண்ணுங்க, பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.